நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டாக் வித் முத்தல் எபிசோடு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. அதோடு இல்லாமல் அரசியலில் பல்வேறு கட்டங்களான பல்ட்டிகள் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்மளோட முத்தல் சார்ட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோட பிறந்த நாள் அறிவாலயத்தில் கொண்டாடிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அந்த இடத்த நிரந்தரம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இளம் தலைவர் திமுக அதனுடைய பணியை தொடர்ந்து செய்தால் வருங்காலத்துடைய திமுகவுடைய தலைவர் சொல்ல முடியாது. வருங்காலத்தில் கட்சி நிலைத்து நின்று இயற்கையும் ஒத்துழைத்தால் வருங்கால திமுக ஆட்சி தலைவர்ன்ற முறையில் முதலமைச்சராக வரக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுறாரு. நம்ம அவர்கிட்ட வேண்டுகோளாக பல தடவை வச்சுருக்கிறோம். ஆனாலும் அவங்க கூட இருக்கிற எப்பவுமே கூட இருக்கிற கூட்டம் தானே சொல்கிறதானே கேட்கும். அந்த வகையில் அவர் தான் பேசுறது கரெக்டு, தான் நடக்கிறது கரெக்ட் நினச்சிட்டு இருக்காரு. மக்களுடைய மனங்களை வெல்வதுன்றது தான் முக்கியம். ஆனால் இவர் கூட இருக்கிறவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், கட்சிக்காரன் இவங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த சூழ்நிலையை கரெக்டாக நினச்சிட்டு இருக்காரு. நம்மளை நம்பி இருக்கிற தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு போய் உட்காந்து அந்த ஒரு பிரச்சனையை எப்படி கையாண்டு அதில் எப்படி ஸ்கோர் பண்ணுன்றதெல்லாம் அவருக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ரெண்டாவது, கலைஞரின் பேரன் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்லிக்குவார். மூன்றாம் சூரியனா கூட போஸ்டர் ஓட்டிருக்காங்க. அப்போது அந்த ஒரு இதை அதற்கான வாதத்திறமை, அதற்கான விஷயங்களை பேச்சில் ஒரு கண்ணியம், அறிவார்ந்த விஷயங்கள், மோட்டிவேஷன் விஷயங்கள், இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அவர் இப்போவும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட தான் போட்டி போட்டுட்ருக்காரு. அவதூறு பேசுறது, திரும்ப திரும்ப அவர் பேசினாலே டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து போய் ஊர்ந்து போய் இப்படி தான். அப்பா தான் அப்படி போகிறாருன்னா நீங்கள் உங்கள் காலத்தில் மாற்றிக்கிட்டு கட்சியை வேறு மாதிரி கொண்டு போகணும். ஏன்னா இது வேறு மாதிரி நிலமை போய்கிட்டு இருக்குது. ஒரு தட்டுனா விஜய் வந்துடுவார், ஒரு தட்டுனா எடப்பாடி வந்துடுவார் நிலமை இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் செல்வாக்க செலுத்தணும், சாதாரண எளிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற முக்கியம். இப்போ இருக்கிறதெல்லாம் நிரந்தரம் இல்லை. இது ஒரு காணல் நீர், கிட்ட போனால் வெறும் தர தான் இருக்கும். இவர் காணல் நீரை தண்ணி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால் நம்ம பிறந்தநாள் செய்தியில் சொல்கிறது மக்களுக்கான எப்படி 30வது இடத்துல 25வது இடத்துல முன்னாடி வர்றதுக்கான நெருப்பாட்டில் நீந்தி வந்தாரோ கலைஞர், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு செயல் பண்ணணும். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிற பான் வித் சில்வர் ஸ்பூனில் பிறந்து வளர்ந்து வந்துட்டார். இந்த சூழ்நிலை சார் பான் வித் கோல்டன் ஸ்பூன், ஸ்டாலின் அவர்கள் சில்வர் ஸ்பூன்னு சொல்லலாம். ஆமாம், இவர் கோல்டன் ஸ்பூன். அப்போ இது எல்லாமே நிரந்தரம்னு நினைக்க முடியாது. ஒரு செகண்டில் இருக்கிற கூட்டம் எல்லாம் காணப்படும், காக்கா கூட்டம். அப்போ தெரியும் ஜெயலலிதா 91-96 அனுபவிச்சாங்க இந்த நிலைமையை. அதனால் நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? பிறந்த நாளில் வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். ஸோ இதனை தொடர்ந்து நேற்று செங்கோட்டையன் அவர்கள் தான் ஃப்ளாஷ் நியூஸு, பிரேக்கிங் நியூஸு எல்லாமே அவர் தான். இன்னைக்கும் அவர் தான் பிரேக்கிங் நியூஸு. என்ன சொல்ல போனால் உதயநிதி அவரோட பிறந்தநாளே இருட்டடிப்பு செய்கிற அளவுக்கு பண்ணிட்டாரு. இன்று தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. நம்ம நேற்றையே நீங்கள் பேசுனீங்க, திடீர்னு போய் தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. திமுக பக்கமும் பேசிகிட்டு இருந்தார், தாவேக்கா பக்கமும் பேசிகிட்டு இருந்தார். தாவேக்கால போய் இணைஞ்சதுனால அவருக்கு என்ன பலன்? அதாவது பொதுவாகவே மீடியாக்கள் 90% டிஎம்கே கையில் தான் இருக்குது. அவர்கள் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அதுதான். அப்போ செங்கோட்டையன் பிரிந்ததால் வாக்கு வங்கி சரிவா அப்படிதான் நேற்றுலாம் தலைப்பு உட்காந்துட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிலைய வித்வான்கள் வருவாங்க. அதில் ஒரு நிலைய வித்வான் இருக்கார். அங்கே என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போவார். அதனால் அவர் பேர் கெட்டு போகிறத பற்றி கூட கவலைப்படல. இங்கே வந்தால் திமுக எதிராக பேசணுமா, திமுக எதிராக அடிச்சு நவுத்தி முடிச்சு விட்டு போயிடுவார். அடுத்து போய் இடத்துக்கு போனால் அங்கே அதிமுக ஆதரவாக பேசணுமா, அதை பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு தான் இவங்க நடத்துகிறாங்க. இது ஒரு பார்ட்டு. தொடர்ச்சியாக அதிமுக ஒன்றும் இல்லை பலகீனம் பாருங்க, இவர் வர போகிறார், அவர் வர போகிறார், என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எதுவும் நடக்கலை, அதை பற்றி வெக்கமும் படல. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, மக்கள் மத்தியில் அதிமுக ஒன்றும் இல்லைன்னு ஒரு உளவியல் சித்தாந்தத்தை உருவாக்குனாதான் திமுக வலுவாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்தோடனே மாபெரும் தலைவர்களாக அவர்களை காமிச்சிக்கிட்டு ஓட்டியிருந்தாங்க. நீங்கள் ஜெயலலிதா சொன்னாங்க, அது ஞாபகம் இருக்குதா? யாரை தம்பி வா தலைமையேற்கவான்னு சொன்ன நெடுஞ்செழியனை ஏடிஎம் விட்டு வெளியே போகிறாரு. அப்போ சொன்னாங்க உதிர்ந்த ரோமங்கள். நம்ம தலை வரும்போது 10 முடி உதிருது, அதுக்காக கவலைப்பட்டுன்னு இருக்குமா? இப்போலாம் 100 முடி உதிருது சார். 100 முடி உதிருது, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க அவங்க.
அது மாதிரி தான் அவங்க போய் நால்வரணி ஆரம்பிச்சாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல. அதுலேருந்து ஒருத்தர் மறுபடியும் பிரிஞ்சு வந்து ஜெயலலிதா வந்தார், வந்து தோழன்னு சேர்த்துக்கிட்டாங்க, மறுபடியும் தோற்றி விட்டாங்க. இதுதான் பெரிய இயக்கத்துக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக இது பண்ணணும்னா நீங்கள் பெரிய தலைவராக இருக்கணும், உங்களை பின்பற்றுவோர் அதிகமாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் கட்சி தான் உங்களை அடையாளம் காட்டுதுன்னா அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும். செங்கோட்டையன் அந்த டைப்பு, அக்ரெசிவ் லீடரும் தெரியாது. பேச ஆரம்பித்தாருன்னா நீங்கள் அதுக்குள்ளேயும் போய் நீங்கள் அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாருன்னா ஓலையை அரிசியை எடுத்து ஓலையை களைஞ்சி அரிசியை போட்டு அது கொதித்து நீங்கள் வடித்து சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம். அப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் பேச்சில் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் யாரையாவது கேளுங்க, அவர் அதிமுகவோட வெளியில் வந்து என்ன அக்ரெசிவாக பேசினார், எடப்பாடிக்கு எதிராக என்ன கருத்தை வச்சார், ஒன்றுமே இருக்காது. பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும். யார்? அது எடப்பாடிக்கு தெரியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், கெடு கொடுக்குறேன். அப்புறம் 10 நாள் பொறுத்து கெடு கேட்டால் என்னங்க, நான் எங்கே கொடுத்தேன், நீங்கள் தான் கெடு கொடுத்தீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட திருப்பி விட்டார். அதுக்கப்புறம் வாரிசு இருக்குதுன்னாரு. அப்போ டிடிவி யாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஓபிஎஸ் அவர் பையன் ரவீந்திரநாத் யார் அது கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அப்போ இந்த இவ்வளோ தான் இவர்கிட்ட என்ன விஷயம், ஒரே இது எதிர்ப்பு, எடப்பாடி விளங்கக்கூடாது. அதற்காக நான் என்னை ஆளாக்கிய எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய கட்சி, அந்த கட்சியை வளர்த்தெடுத்த ஜெயலலிதா, அவர்களுடைய லட்சியங்கள்லாம் எதிராக நான் வந்து திமுகவை கூட நான் ஜெயிக்க வைப்பேன். எம்ஜிஆர் எந்த காலமெல்லாம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அந்த கட்சி ஜெயிக்க வைப்பேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரை எதிர்த்து அரசியல் பண்ணால் அவங்கள ஜெயிக்க வைப்பேன். இல்லையா தாவேக்காவை நான் ஜெயிக்க வைப்பேன். தாவேக்காவுக்கு என்ன நிலைமை, நாங்கள் கெடுக்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு திமுக வாழ வைக்கிற ஏற்பாடு அவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் இன்றைக்கி நிலைமை. இப்போ இவர் வெளியில் வராரு, இவரை மாபெரும் தலைவராக தானே காட்டுவாங்க இந்த ஊடகங்கள். ஏன்னா அப்போ தானே ஏடிஎம்கே பலகீனம்னு சொல்ல முடியும். சிவி சண்முகம் பேசிட்டு போகிறார், அவர்கிட்ட போயிட்டு அதிமுகலேருந்து எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. யார் போகிறா? செங்கோட்டையன். செங்கோட்டையன் எங்கே அதிமுகவில் இருக்காரு? அவர் கட்சி இன்னைக்கு 1 மாதம் ஆகுது அப்படின்னோன்னா யார் பெரிய தலைவர் சொல்லு ஓட்ட அப்படின்னு அடிச்சார். அப்புறமா மனோஜ் பாண்டியன்றாங்க. இவங்க யாருமே அதிமுகவில் இல்லை. நம்மக்கிட்ட வந்து கேட்கணும்னு சொல்கிறாங்க, சார் அதிமுகலேருந்து ஒவ்வொருத்தராக போகிறாங்க, யார் போகிறா சொல்லு சார். சசிகலா டிடிவி எப்போ போனாங்க? 2017. அது கூட தெரியாது. சரி, அப்புறம் ஓபிஎஸ் அடித்து விரட்டப்பட்டார், 50 பேரோட போனார். அப்புறம் வேறு யார்? இவர் நம்ம அனுராஜா மட்டும்தான் போனார். அவர் எக்ஸ்எம்பி தனிக்கும். அப்புறம் மைத்ரேயன் அவர் மட்டும்தான் போனார். வேறு இதோ இப்போ செங்கோட்டையன் என்ன 10 பேரோட போகிறாரு. அது கூட அவங்கள இங்கே இருக்கலான்னு பார்த்தாங்க, அவர் கூட ஓடுங்கன்னு துரத்தி விட்டாங்க. இன்றைக்கி இவரை நிற்கிறாங்க, மறுநாள் அவங்கள எல்லாத்தையும் நிற்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அவர் போய் எவ்வளோ பேரோட போய் இணைஞ்சிருக்காரு? ஒரு 200 பேர் 500 பேரோட சேர்ந்துருக்காரு. அவ்வளோதான். இதுதான் செங்கோட்டையன். ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழகம் முழுவதும் செங்கோட்டையன்னா பெரிய சொல்லின்னு செல்வரா? அப்படியே மாவட்டமாக சுற்றி பேசி இவர் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கூட்டம் முடிஞ்சிடும். தலைவரை இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க? ஆமாம், கூட்டம் முடிஞ்சிச்சு, மணி 10 மூட சொல்லிட்டாங்க. ஐயோ, நான் இப்போ தான் ஆரம்பித்தேன். அந்த லட்சத்தில் பேசுகிறீங்க. ஒரு பேட்டியை கொடுக்க ஆரம்பிக்கணும்னா 1/2 மணி நேரம். எல்லா பேட்டியிலையும் 1977 வானத்தை பார்க்குறது, புரட்சி தலைவரால் இந்த சைடு பார்க்குறது, வளர்த்தெடுக்கப்பட்டவன் நான் கீழே பார்க்குறது, புரட்சி தலைவி அம்மாவால் மறுபடியும் அது கண்டெடுக்கப்பட்டவன், வளர்த்தெடுக்கப்பட்டவன் புரட்சி தலைவி அம்மாவால், அதிமுக என்பது பெரிய இப்படியே சீக்கிரம் சொல்லி முடிங்க, போனோம் 4 இடத்துக்குன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு பிரஸ் மீட்ல கூட எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவன்னாரு. இது இந்த லைனை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் தான் ஞாபகம் வந்தார். ஓபிஎஸ் அவர்கள் தான் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவன் அப்படின்ற. ஸோ அந்த ஓபிஎஸ் ஸ்டாண்டே திரு செங்கோட்டையன் அவர்களும் அவ்வளோதாங்க. இவங்களுக்கு வேற முகவரி கிடையாதுங்க. இவங்களால அடையாளம் எல்லாருமே அப்படி தான், ஈவன் எடப்பாடி உட்பட. எடப்பாடி என்ன ஸ்பெஷலு, அந்த டீமு அந்த கட்சியை ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காங்க, இல்லாட்டி அழிச்சிருப்பாங்க அந்த கட்சியை. இவர்கள் அதில் ஏதாவது செங்கலை பேத்தெடுக்க முடியுமா, திமுக உதவ முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். போக்கிடலன்னொன்னே நான் வளர்த்தெடுத்த அடையாளம் காட்டிய அந்த எம்ஜிஆருடைய கட்சியை அழிக்க கூட நான் தயார், அப்படி தான். அதுலேயும் நேற்று இங்கே போகிறதா அங்கே போகிறதா பல்லாங்குழி. காலையிலே ரகசியமாக சேகர் பாபு சந்திக்கலான்னு, நம்ம ஆளுங்க அதுக்கு மேலே இல்லை, அங்கேயே பெட்ஷீட்டை வச்சு 10 கிடக்குறான். அப்படி தாண்டும் போது காலை மெரிச்சிட்டாப்புல. யாருன்னு பார்த்தா நான் தான் சார், இந்த சேனல் கேமராமேனு. ஏய், நம்மளை தாண்டி தாண்டா போகிறாரு, புறான்னு அவர் பார்த்தாரு. வண்டி எடுத்து நீ கண்ணில் படாமல் எங்கெங்கேயோ இந்த சேசிங் சீன் போச்சு. என்ன சேசிங் ட்ரோனை விட்டான் மேலே, சேசிங் இங்கே தான் போகிறாருன்னு அவர் பார்த்தாரு. அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் சேகர் பாபுட்டா, அண்ணா நம்ம அங்கே பார்ப்போம், அங்கே தான் செக்ரட்டரி, இங்கே எல்லாம் விட மாட்டேங்கிறானுங்க, வாசல்லே 10 கிடக்குறானுங்க அப்படின்னு. நீ ஜெர்னலிஸ்ட் அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்து பேசியிருக்காங்க, என்ன பாருங்கண்ணா. அப்புறம் சேகர் இருக்கிறதுலையே ஸ்பெஷல் டாக்டர் யார், செந்தில் பாலாஜி, அவரை கொண்டு வந்து இறக்கிருக்காங்க, அவரும் பேசியிருக்காரு. இவர்கள்
பண்ணுறத விட நாங்கள் 2 மடங்கு பண்ணுறோன்னு இருக்காங்க. அதெல்லாம் ஓகேண்ணே, அங்கே போனால் அசிங்கம், இங்கே வந்தால் மகா அசிங்கம், அதுக்கு அசிங்கம் பரவாயில்லண்ணே அப்படின்ட்டு இது பண்ணிட்டாப்புல. அதனால் அசிங்கம் பரவாயில்லன்ட்டு இங்கே வந்துட்டாப்புல. இது ஒன்று. 2வது, இங்கே டிஎம்கேல எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா, இவர் மாபெரும் தலைவர்லாம் கணக்கு இல்லை, இவர் 10ஓட 11 தெரியும். ஆனாலும் ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் நாங்கள் ஏடிஎம் தான் நீக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன இருந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து நாங்கள் ஒருத்தரை இது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு இது என்ன ஆச்சு. இன்றைக்கி சேர்த்திங்க உள்ள வரும்போதே எப்படி வர்றீங்க, புஷியோ மொத்த கட்சியும் உள்ள, புஷி யாரையும் உள்ளே விட மாட்டார்ல. ஆனானப்பட்ட KS ராதாகிருஷ்ணன், பாலகருப்பியா, ஜெயந்தி நடராஜன், இந்த சைடு காளியம்மாள், மருது அழகுராஜி, இந்த நாஞ்சில் சம்பத்து, டிடிவி கட்சியில் ஒருத்தர், 2 பேர் டிடிவி கட்சியில், ஓபிஎஸ் கட்சியில் 2-3 பேர், பேர்லாம் சொல்ல வேணாம். அப்போ இந்த மாதிரி பலரும் திமுகவில், டெல்டாவில் முன்னாள் மத்திய அமைச்சர், அது இதுன்னு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க, யாரையும் உள்ள விடல. ஓசோன் படலாம் யாரையும் உள்ள விடல. இப்போ இந்த கரூரில் அடிக்கடி வாங்கினோன்னா யாரையாவது உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த அடிப்படையில் ஜானுக்கும் புஷிக்கும் சண்டை. அந்த சண்டையில் தான் பல பேர் வெளியில் வந்து புலம்பியிருந்தாங்கல்ல, கொஞ்சம் பேர் புரியுது, விசுவாசிகள்லாம். அதெல்லாம் இப்போ அந்த சண்டை வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதில் ஜான் என்ன பண்ணுறாப்புல, கொஞ்சம் பேரை சேர்க்கலான்னு சொல்லிட்டு சேர்த்து புஷிக்கு ஆப்பு வைக்கலான்னு. புஷிக்கெலாம் ஆப்பு வைக்கவே முடியாது. புஷி நினச்சா ஆப்பு வச்சுருவார். அப்போ இவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. புஷி இன்னைக்கு சொல்கிறார், மாபெரும் மனிதர், நாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர், 50 ஆண்டு காலம் இவர் செங்கோட்டையன் அப்படி என்ற இவர் இன்று நம்மிடம் இணைந்திருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேட்டாவா மாட்டினேன், உங்ககிட்ட அவங்க மாட்டல, புஷிக்கிட்ட தான் நீ மாட்டிக்கிற அப்படின்னு. அது அப்படியே ஓடி முடிஞ்ச உடனே புஷி ஒரு 3 நாள் விஜயை சந்திக்க விடுவாப்புல. விஜய் என்ன பண்ணுவார் தெரியுமா, விஜய்கிட்ட இது கொண்டா தெரியுமா, சொல்லுங்க அப்படின்னு உட்காந்துருவாரு. நீ பூரா பேசியிருந்தாலும் கேட்டுனே இருப்பாப்புல. கதை கேட்டு ப்ராக்டிஸ் ஆகுது. இப்படியே உட்காந்துரு கதை கேட்குற மாதிரி பேசினா இவரு பேசவே மாட்டார். பேச ஆரம்பிச்சா 2 ஹவர் ஆகும். ஒரு எம்ஜிஆரால் விஜய்கிட்ட போயிட்டு, எம்ஜிஆரால் கண்டெடுக்கப்பட்டவன், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவன், 1977 விஜய் அப்பப்போ டைரி எடுத்து என்ன சொன்னீங்க, 77 ரைட், அப்புறம் 80 ரைட். அமைச்சர் விட்டுட்டீங்க, 2 பேரோட அமைச்சரவையிலையும் நான் இருந்தேன்றது விட்டுட்டீங்க. எங்கே இருந்தார்? எம்ஜிஆர் அமைச்சர்லாம் அவர் கிடையாது, ஜெயலலிதா தான் அவர் அமைச்சராங்க. அதுக்கு பிறகு வர வச்சு மறுநாள் நீங்கள் சேர்ந்தன செங்கோட்டையன், உட்காருங்க சொல்லுங்கள், 1977 இருங்க டைரி எடுத்துக்கிறேன் சொல்லுங்கள், 1977 நின்றேன் ரைட்டு. அப்புறம் புரட்சி தலைவியால், அங்கே எதுக்கு அடிக்கடி பார்க்குறீங்க, இல்லைங்க அது என் மேனரிசம், சரி. அப்புறம் இங்கே பார்ப்பீங்களா, ஆமாம், அடையாளம் காட்டப்பட்டவன் இன்றைக்கு ரைட்டு, சரி வணக்கம். மறுநாள் வாங்க வணக்கம், நீங்கள் சார் நேற்று கூட பேசுங்க சார், செங்கோட்டையன், அது இவர் ஜான் சேர்த்தாப்பா, உட்காருங்க, என்ன சொல்ல வந்துக்கிறீங்க, இதாங்க நம்ம வந்து 38% வந்துட்டோம், இன்னும் 10%. அப்படியா, சரி. இன்னைக்கு வேற ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு 28% எக்ஸ்ட்ரா, அதான் 28 + 10 38 வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் பண்ணிடலாங்க. சரி. அப்புறம் நான் முதலமைச்சர், ஆயிடலாங்க, நீங்கள் தான் சரி ரைட்டு. ரைட்டு. 4வது நாள் வாங்க செங்கோட்டை, நேற்று 38%, கரெக்டு. நீங்கள் எதாக இருந்தாலும் இனிமேல் புஷி ஆனதுட்ட சொல்லிடுங்க, அடிக்கடி என்ன பார்க்க வராங்க, தாங்க முடியல, நீ உட்காந்து 60 தடவை பேசுகிற. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட கதையை உடனே சொல்லுவோம், ஸ்பீடாக சொல்லுவோம், உன்னை 2ல் வச்சு கேட்டால் கூட சாதாரணமாக இருக்குது. அதனால் நீங்கள் இது பண்ணணும், புஷியை கூப்பிட்டீங்களா, ஆலையா கூப்பிட்டு வந்துக்கிற, 4லேருந்து நீயே பேசிக்கணும். ஐயா அண்ணா அதை தான் நான் எதிர்பார்த்தேன். மறுநாள் வந்தோடனே தலைவர் உங்களை பற்றி சொன்னார், நீங்கள் வந்து 50 ஆண்டு காலம் மாமனிதர், நீங்கள் வந்து எங்கள் கட்சிக்கு வந்தது பெரிய விஷயம், அதுவும் கொங்கு மண்டலத்துலேருந்து வந்துக்கிறீங்க, 5 மாவட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் தலைவர் இப்போ தான் பேசியிருந்தேன், 1-to-1 பேசியிருந்தேன். 1-to-1 பேசும்போது தலைவர் உங்களை பற்றியே தான் சொல்லியிருந்தாப்புல. நான் இப்போ தலைவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாப்புல, இனிமேல் எதாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். மறுநாள் சொல்லுங்கள் தலைவர்கிட்ட இப்படி தான் உங்களை பற்றி 1-to-1 பேசியிருந்தேன், சொல்லுங்கள் செங்கோட்டையாண்ணா, இந்த மாதிரி விஷயம். சரிண்ணா நான் சொல்லிடுறேண்ணே. 3ஆம் நாள் ஃபோன் பண்ணால், செங்கோட்டையண்ணா, ஏப்பா அடே ராகுல், இது என்னான்னு பாரு, நான் வந்து அண்ணன் இப்போ தான் யாரையும் இட்டுன்னு வர போய்கிறான்னு சொல்கிறாங்க, நீ என்னான்னு பதில் சொல்லிட்டு வைடா. 3ஆம் நாள் ஃபோனே எடுக்குதில்லை. செங்கோட்டை என்ன பண்ணுவார், காலி பண்ணுவாப்புல. ஏன்னா கட்சியில் அனைத்து ஆட்களும் பெரும்பாலும் இவர் தான். அப்போ என்ன பண்ணுவீங்க,
இதான் நிலைமை. ஒருங்கிணைப்பாளர் அது இது எல்லாம் பண்ணுங்க. அங்கே அண்ணன் புஷி வச்சதான் சட்டம். அப்புறம் நீ தானா ராசா ஸ்டாலின், நீ தானா உன் கூட ஒரு சேர்த்துக்கிறியா, பண்ணு நல்லா பண்ணு. ஒரு நாள் நைட்லேயே முடிச்சு விட்றவங்க கதையை. அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு இந்த ஊடகங்களும் செங்கோட்டையன் போகிறார் வருகிறார், நேற்று வெள்ளை வேஷ்டி கட்டி வந்தார், இன்று ஒயிட் வேஷ்டி கட்டி இருக்கிறார், நேற்று மினிஸ்டர் ஒயிட் போட்டிருந்தார், இன்று லெனின் ஷர்ட் போட்டிருக்கிறார், வேறு என்ன பார்த்தாய் சுரேஷ், நேற்று தலை இப்படி வாரி இருந்தார், இன்னைக்கு தலை கலைந்திருக்கிறது. அவ்வளோதான். இப்படியே போயிடும். செங்கோட்டையன் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா? புஷி ஆனந்த் விட மாட்டார். தலையூர்கிட்ட இப்போ தான் 1 to 1 பேசினேன், உங்களை வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலாம் வேணான்னு சொல்லிட்டாப்புல. தலையூர் எப்போ சொல்கிறாரோ அன்றைக்கு கொடுக்க சொன்னாப்புல. நோச்சு போ மனிஷ். சார் இப்போ நம்ம இதை வந்து காமிக்கலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஏங்க சீரியஸாக பேசுகிறேன் காமிக்கலாம்? இல்லை சார், நம்ம என்ன சொல்கிறோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு புஷி ஆனந்த் பேசுகிற மாதிரி மிமிகிரிலாம் பண்ணுறேன், காமிக்கல்ன்றீங்க. அது எனக்கு புரியுது சார். பட் புஷி ஆனந்துக்கு எதிர்த்தாப்புல கொண்டு வந்து செங்கோட்டையனை வைக்கிறதுக்கான தேவை என்னன்னு எதிர்பார்ப்பு. புஷி ஆனந்தோடைய பவரை குறைக்கலாம் தான். புஷி ஆனந்தோட பவரை குறைக்கிறதுனால ஜான் ஆரோக்கியசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு? ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அங்கே இருக்கிற மற்ற தலைவர்களுக்கும் அங்கே தான் கோஷ்டி ஆச்சு. ஒரு நாள் புஷியும் ஜானும் ஒன்றா இருப்பாங்க, ஆதவும் எதிர்பார்ப்பார். இன்னொரு நாள் ஆதவும் புஷியும் ஒன்றா இருப்பாங்க, புஷியை ஜான் எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு நாள் நிர்மல்குமாரும் அருண்ராஜும் ஒன்றா இருப்பாங்க, புஷி எதிர்பார்ப்பார். அதனால் இப்படியே மாற்றி மாற்றி இருக்கும். இவங்க எல்லாத்தையும் ஓரமாக நின்று வெங்கட்ராமன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வெளியெலாம் வரமாட்டார். வந்தால் பானையூர் கதை மட்டும் உள்ளே போய் உட்காந்துருவாப்புல. கனகோலுக்கு பார்க்குற வரலாங்குது அவரு. இவ்வளோ தான். இந்த ராஜசேகர் தாகிராலாம் அண்ணன் சொல்லி அனுப்புங்கண்ணா, அண்ணன்ட்ட தலைவர்கிட்ட பேசிட்டேன், பொதுக்கூட்டம் நடக்கிற போது நீ மேலே வந்து உக்காந்தா போதும். தாகிராமா இங்கே வாங்கம்மா, எதாவது பேசுகிறீங்களா? அண்ணா நல்லா தயாரிச்சிக்கிறேன், நீங்கள் பேச வேணாமா, அப்பப்போ நில்லுங்க. பட்டமளிப்பு விழாவா என்ன விழான்னு தெரியாது, நல்லா கலர் சிவப்பு கலர் நல்லா இருக்குதுமா, அந்த மாதிரி புர்கா உலகத்திலே நீங்கள் மட்டும் தான் போட்டுக்கிறீங்க. நான்லாம் பாய்மா புர்காலாம் பார்த்துக்கிறேன், கருப்பு கலரு ப்ளூ கலர் தான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் தான் அந்த மிட்டாய் கலரில் போட்டுக்கிறீங்க, நல்லா இருக்குதுமா. அவ்வளோதான். உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நீ கூப்பிட்டு வந்தீங்களா? யாருமா அது? எங்கள் ஜூனியர். சரிம்மா சரிம்மா, அவங்களுக்கும் அதே மிட்டாய் கலரை போட்டுக்கிறீங்க, அவ்வளோதான். இதுதான் புஷி. நீங்கள் அதை தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. கீழே கிரவுண்ட் லெவலில் தேர்தல் நெருங்க அண்ணன் செங்கோட்டையனுடைய பவரை அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் நீங்கள் சொன்னீங்க 5 மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. 5 மாவட்டம் நினைக்கிறேன். 4 கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி 4 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. 4 மாவட்டத்தோட பொறுப்பாளருமாவே கொடுத்துருக்காங்களா? இப்படி பொறுப்பாளர் இல்லைங்க, 4 மாவட்டத்துக்கு அவர் பொறுப்பு. பொறுப்பாளர் தனியாக இருப்பான், மாவட்ட செயலர் தனியாக இருப்பான், எல்லாம் வந்து புஷியால் இருப்பான். பொறுப்புனாலே அவர் தான் ஹெட்டுன்றாங்க. இந்த கொங்கு மண்டலத்தை வந்து இதுல கவர் பண்ற மாதிரி இருக்கு. சேலத்தை விட்டுட்டாங்க. ஏன் சேலத்தை விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நாமக்கல்ல விட்டுருக்காங்க. இது எல்லாமே ஒண்ணு தானே சார்? கொங்கு மண்டல இந்த 4 பகுதியை மட்டும் கொடுக்கறதுக்கான மெயின் ரீசனா என்ன? அவரால் அவ்வளவுதான் முடியும்னு கொடுத்துருப்பாங்க. மிச்சம் 2 மற்றவங்க பார்த்துக்குவாங்க. அருண்ராஜ் பார்த்துக்குவாரு, வேற யாராவது பார்த்துக்குவாங்க. அவரும் கொங்கு தானே அருண்ராஜ். ஓகே. இப்போ இந்த 4 மாவட்டத்துக்குமே பொறுப்பாக போட்டிருக்காங்க அப்படின்றப்போ இவரால் அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து இது பண்ண அந்த இடத்துல வந்து தாவேகாவை வெற்றி பெற வைக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்களோ? நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை. முதலமைச்சராகவும் நம்புறாங்கல்ல. இப்போ சொல்லிக்கிறாப்புல 28% வந்துட்டோம், இன்னும் 10% கொண்டு வரணும்னு அண்ணன் என்கிட்ட சொன்னாருங்க. நாளைக்கு வேறு புயல் மழைலாம் வருதுல்ல, அதில் கொஞ்சம் வானிலை ஏறும். அப்போ 28%ன்றது 30-32% ஆகிடும். அப்புறம் 10% வரை கொண்டு வரன்ட்ருக்காங்களா, 40% ஆகிடும். ஈஸியாக ஆட்சி பிடிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஸோ இதை தொடர்ந்து சார் நான் 2 விஷயத்த நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, திமுக சைட்லேருந்து அதிமுக அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், தாவேகா சைட்லேருந்து இன்னைக்கு திமுகவோட அந்த ஓவர் ஷேடோ பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். இது 2த்துலேயுமே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வெற்றி நிலைமை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன வெற்றி? இப்போ சார் திமுகலேருந்து இன்னைக்கு பொன்முடி அவர்கள் கூட ஒரு பைட்டு கொடுத்துருந்தாரு. பைட்டு கொடுக்கும்போது நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் நம்ப மாட்டேன்னீங்க, பட் இன்னைக்கு உண்மையிலே பாருங்கள் அதிமுக வந்து நில கொலையுது அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க அதிமுகலேருந்து ஒரு ஆள் துரத்தி விட்டாங்க, அன்னைக்கே நில கொலையாது அதிமுக, இன்னைக்கு துரத்தி விட்டவர் எங்கே போனான்னா? பட் இது பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும்போது ஆமா இல்லை அப்படின்னு தோணுது இல்லை சார்? அதை தான் சொல்கிறேன், நரேட்டிவ்னு. பொதுமக்கள் தான் பார்த்து போகிறாங்க. அந்த நரேட்டிவ் ஜெயிக்கிறாங்கன்றது தான் நான் சொல்கிறேன். ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற பிரச்சாரத்தை கொண்டு போகணும், அவ்வளோதான். ஏன்ட்டே வந்து கேட்குறீங்கன்னு கேட்டார்ல எடப்பாடி, அவரை என்னைக்கே வெளியே அனுப்பிச்சிட்டோம். ஏன்ட்டே வந்து நடைமுறை ஒன்று இருக்குல்ல, அதை பொதுமக்கள் புரிஞ்சுக்குவாங்க என்ன இருக்குன்றது. சரி சார், இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களை வந்து கிட்டத்தட்ட 8 தடவைக்கு மேலே எம்எல்ஏவாக இருந்திருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்தில். இந்த 2026 வரப்போகிற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல், 4 முனை போட்டி இருக்கிற தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு தொகுதி ஒரு ஓட்டும் முக்கியம்தான்.
திரு செங்கோட்டையன் அவர்களால அந்த ஒரு தொகுதியை வின் பண்ணா கூட அது வந்து தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டா கூட அமையும். அண்ட் ஆல்சோ ஓட் பர்சன்டேஜ் அண்ட் ஆல்சோ இன்னும் விஜய் இருக்காரு, அருண்ராஜா இருக்காரு, இவரெல்லாம் இருக்காரு. ஸோ அந்த வெற்றி வாய்ப்பை ஒரு படி மேல கொண்டு போயிருக்காங்க அப்படின்றத பாக்குறீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் ஒன்று செங்கோட்டையன் ஜெயிப்பார், இல்லை டிஎம்கே ஜெயிக்க வைக்க முடியும், இல்லைன்னா நெக் அண்ட் நெக்கு ஏடிஎம்கே இருக்குது. 3 பேருமே நெக் அண்ட் நெக்கில் தான் இருக்காங்க. எஸ்பி வேலுமணி கொஞ்சம் ஒர்க் பண்ணாருன்னா முடிச்சு விட்ருவார். அதனால் அங்கே யார் வர போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு தொகுதி 2 தொகுதிலாம் ஜெயிச்சுலாம் பெரிய ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் தான் முதலமைச்சர் ஆட்சி இப்படி பண்ணுறீங்களா, அது நடக்காது. பெரிய அளவில் வாக்கு வாங்குவீங்க, அவ்வளோதான். அந்த வாக்கை உடைக்கிறதே வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு தானே சார் சொல்றாங்க. அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி 2 பேரையுமே கொஞ்சம் நெக் டு நெக் வர்றது, ஒரு புதிய கட்சி வர்றதுன்றது ஒரு இதான தானே சார் சொல்றாங்க. ஆகட்டும், என்ன இப்போ அதான் நடக்க போகுது. நீங்கள் வாழ மாட்டீங்களா? நீங்கள் ஆட்சி அப்படி போகிறீங்க. ஒருவேளை ஒரு 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 சைமுலேஷன் வச்சுக்கோங்க சார், ஒரு கற்பனை தான். ஒருவேளை இப்போ திமுக ஒரு 100, அதிமுக ஒரு 110, மிச்சம் இருக்கிற ஒரு 14ல் ஒரு 3 தொகுதி வந்து ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். இப்போ மெஜாரிட்டி வேணும்னா அதிமுகவோட தாவேகா கூட்டணி போகுது அப்படின்னா அது அந்த ஒரு தொகுதி ஒரு 3 தொகுதி ஜெயிச்சாலும் அந்த இடத்துல ஒரு மெஜாரிட்டி தேவைன்ற அளவுக்கு அதிமுக இழுத்துட்டு போற நிலைமைக்கு தானே இன்னைக்கு தாவேகா இருக்கு. தாவேகா முதல்ல எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்றது சொல்ல முடியாது. இல்ல ஒரு சைமுலேஷன் சொல்றேன். நீங்கள் தாவேகா பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவை கடுமையாக பாதிக்கும். அப்படி பாதிக்கும் பொழுது மெஜாரிட்டி தொகுதிகள், மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க கூட்டணிக்குள்ளே வேணால் எல்லாம் சேர்ந்து மெஜாரிட்டி வர மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் என்டிஏ மெஜாரிட்டி அடிக்கிறத யாரும் தடுக்க முடியாது. இவர்கள் ஒவ்வொரு தொகுதியும் 20,000 30,000 வாங்கினாலும் அது ஓட்டாக சீட்டாக மாறாது. திமுக இந்த மாதிரி பிரியறதுல அவர்கள் சைட்லேயும் இருக்கிற லாபத்தை வச்சு அவர்கள் ஒரு 60 70 80 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா எதிர்கட்சியாக உட்காருவாங்க, அவ்வளோதான். வேறு பெருசாலாம் மாற்றம் நடக்காது. மொத்தத்தில் ஒன்றும் இல்லாமல் போகிறது தாவேகா. இதே தாவேகா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் போனாங்கன்னா அவர்களும் பொழைச்சிக்குவாங்க, பிரச்சனையும் இருக்காது, ஸ்வீப் அடிக்கலாம், 200க்கு மேலே அடிக்கலாம். அப்போ இந்த திமிர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இதுக்கப்புறம் தாவேகா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போக முடியாதுல்ல சார்? ஏன் போட முடியாது? ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து பாஜக அமைச்சிருந்தா சரி சார், பாஜக அனுப்பியிருந்தாலும் அடுத்து அவர் எங்க போவார்? ஓபிஎஸ் அவர்கள் வேற ஒரு மாபெரும் அரசியல் ஞானி, அவர் வந்து 15ஆம் தேதி ஒரு முடிவு எடுக்க போறான்னு இருக்காரு. அவரை விடுங்க, அவர் ஒன்றுமே கிடையாது. போட்டோம், திமுக போட்டோம். செங்கோட்டையனை இப்போ பிஜேபிக்கு தாவேகாக்குள்ள பிடிமானம் இல்லை. அவங்கவுங்க தனித்தனியாக ஓடிட்டு இருக்கிறாங்க, யாரும் இப்போ பேசவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவிலேயே துரோகம் பண்ணவர். என்னது, அமித்ஷா சொல்லி அவங்க மேலிடம் சொல்லி தான் நான் இங்கே உள்ளுக்குள்ளே இந்த வேலையை பார்த்தேன்னு ஒத்துக்கிட்டவர். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க என்னதான் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த சேர்க்கறதுக்கு உனக்கு என்ன வேலை, அவங்களுக்கு என்ன வேலை, கட்சி இது. அப்போ இந்த மாதிரி உளறி தள்ளினவர். அப்படிப்பட்ட பாஜக இவர் ஆப்ரேட் பண்ணுறதுன்னா ஏன் பாஜக இவரை இங்கே அமைச்சிடக்கூடாது? பெரிய ஆஃபர் டிஎம்கே கொடுத்தோம், மறுத்துட்டு இவர் இங்கே தாவேக போகிறாருன்னா ஏன் பாஜக அஜெண்டாவாக இருக்கக்கூடாது? பாஜக நீ போய் அங்கு வேலை செய்வாயாக, தக்க நேரத்தில் நாங்கள் சொல்லும் அஜெண்டாவை செயல்படுத்துவாயாகன்னா என்ன ஆகும்? விஜய்கிட்டே பேசி என்டிஏக்குள்ளே கொண்டு வானா நீங்கள் சிராக் பஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆகாது. ஆனால் எல்லா உரையும் ஒன்று சேர்த்து தானே பிஜேபி ஜெயிக்க வச்சுது. அந்த மாதிரி என்டிஏவின் அளவில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இவரே எடப்பாடியே முறுக்கிக்கிட்டோம். ஏங்க அவங்க வாட்டில் அவங்க இருக்க போகிறோம் 40 எம்எல்ஏ ஜெயிக்க போகிறாங்க, உங்களுக்கு என்னங்க, நீங்கள் தான் ஆட்சி பிடிக்க போகிறீங்க, போங்க 40 45 போ, அதில் ஒரு சீட்டு செங்கோட்டையன் வாங்கினாலும் வாங்கிட்டு போ. முதலமைச்சர் யார்? எடப்பாடி இருக்குல்ல. அப்போ ஏன் பாஜக செங்கோட்டையனை ஆப்ரேட் பண்ணி உள்ளே ஒர்க் பண்ண முடியாது? அவங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைச்சிருது இல்லை. ஆனால் இது அதிமுக சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது என் கட்சியிலேருந்து ஒருத்தனை நான் வெளியேற்றிருக்கேன், அவன் நீங்கள் வந்து அகாமடேட் பண்ணுறீங்க. ஒன்று அவனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, இல்லை அவருக்கு வந்து நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைலாம் வைப்பாங்கல்ல. அதெல்லாம் கிடையாது. அது ஒரு கட்சி, அங்கே போய் சேர்ந்துக்கிறேன், எங்கள்ட்ட தோற்றி விட்டு அங்கே போய்க்கிறான், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறேன், ஒரு ஆளை சரியில்லைன்னு வெளியில் அனுப்புகிறேன், இன்னொரு நிறுவனத்தில் போய் சேர்றாரு, அது சின்ன நிறுவனம். என் நிறுவனம் அந்த நிறுவனம்லாம் ஒப்பந்தம் போடும்போது அந்த நிறுவனத்தில் ஒரு வேலை செய்கிறவரை பற்றி எனக்கு என்ன இருக்குது? நான் அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அதனால் அதான் நடக்கும். ஏன் வைகோவும் டிஎம்கே வேணா இல்லையா? ஆமாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் பிஜேபி அந்த ஒர்க்கை பண்ணணும். ஓபிஎஸ்ஸே அந்த தலையில் தட்டி இங்கே வா, அண்ணாமலை பேச்சு கேட்டு ஊரை சுற்றின்னு இங்கே வா, உருப்புற வழியை பாருன்னு வந்தால் அது நடக்கும். நடந்தால் நல்லது தானே. அப்போ பிஜேபி கூட பேசுறதுக்கு, சரி தாவேகா கூட பேசுறதுக்கு, சரி உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு அது ஒரு ஆள் வேணும்ல, ஸ்லீப்பர் செல்லு. ஏன் அது செங்கோட்டையனாக இருக்கக்கூடாது?
என்ன அவர் என்ன தியாக தலைவரா அவர்? இல்ல. எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா அந்த கட்சியே கவுத்தி விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காரு. டிடிவி சசிகலாவை வெளியேற்றும் போதே கவலைப்படாத ஆள். இப்போ உட்காந்து அவங்களுக்காக நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. ஓபிஎஸ் போனப்போ கூட இருந்து எல்லாம் வழி அனுப்பிச்சி விட்டவர், வெளியேற்ற எல்லா வேலையும் பண்ணவர். இன்றைக்கி ஓபிஎஸ்க்காக நீலி கண்ணீர் வடிக்கிறாரு. இவர் ஏன் நாளைக்கு அவர் யாருக்கு அவர் விசுவாசமாக இருந்திருக்காரு? எடப்பாடி உங்களை அமைச்சராக்குனார், ஜெயலலிதா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்க. எடப்பாடி அமைச்சராகி 4 வருஷம் அமைச்சராக இருந்தீங்க, அப்போ கூட உங்களுக்கு அந்த இது இல்லைல்ல. அப்போ அவர்கிட்டே விசுவாசம் இல்லைன்னா ஒரு விஜய்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு அவசியம். அவரோட விசுவாசத்தை எப்படி காட்டினாருன்னா பாக்கெட்ல இன்னும் அம்மா போட்டோ வச்சு அதெல்லாம் அனுமதிச்சிருப்பாங்க, வச்சுக்கிங்கன்றிருப்பாங்க. கட்டி வேட்டி தான் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. பிரஸ் மீட்ல கூட சொன்னார் வேட்டி தான் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க தவிர போட்டோ வச்சுக்க கூடாதுன்னு. நானே எனக்கு வேணும் ஒன்று கூட நானும் வச்சுக்கிறேன்னு வாங்கி வச்சுக்குவார் விஜய். ஏன்னா அவருக்கு அந்த 50 தலைவர்லாம் போனே ஆகாதுன்னு தெரியும். அதனால எம்ஜிஆர், அண்ணா புட்டா ஜெயலலிதா கையில் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் கூட ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அதுல எம்ஜிஆர் அவர்களால் இரு பெரும் தலைவர்களிடம் எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு அவர் என்ன சொன்னாரோ அப்படியே பிரஸ் மீட்ல இவரு சொல்றாரு. அவர் விஜய் நான் பேசணும், வீடியோ பேசணும், எழுதி கொடுங்கன்னு இருப்பாரு. எழுதி கொடுத்துருப்பாரு, அதை வச்சுட்டு அவர் வீடியோ பேசிட்டாரு. அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், விஜய் அவர்கள் இது வரைக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி நான் பார்த்தது இல்லை. ஏன்னா இவர் போய் துண்டு போடுறாரு, போட்டு மலர் கொத்து கொடுத்துட்டு அவர் சால்வை போத்துறாரு, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிச்ச வேகத்துக்கு பிரேக்கிங் நியூஸ்ல விஜயோட வீடியோ வருது. இவங்க சேர்ற டைம்ல ஏற்கனவே பேசின வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. அப்படியே பயங்கர வேகம். அப்படியே நானே கொஞ்சம் இருந்தேன், போட்டேன், அது இருந்தேன், எப்பா ரெடியா அப்படின்னு பேசி விட்ட மாதிரி சொல்றீங்க. வீடியோ பேசியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இவர் இது பண்ணோன்னா அவங்க ட்விட்டர்ல போட்டு விட்றாங்க. இல்லை அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்ற. இது ஃபாஸ்ட்டா? சரி ரைட்டு. அடுத்து சார் அவரோட அறிக்கையெல்லாம் வந்து விடுங்கன்ட்டேன். ஃபாஸ்ட்டு தான், ஒத்துக்கிறேன். அப்புறம் சார் இதே தொடர்ந்து ப்ரெஸ் மீட் இன்னைக்கு வச்சுருந்தாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். பிகாஸ் அதில் ஒரு 3 விஷயம் நான் இதாக பார்த்தேன். ஆதவர்ஜுனா வந்து சொல்லும்போது 28% நாங்கள் வந்து இருந்தோம், இப்போ எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. அண்ட் ஆல்சோ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு வந்து இதாக இருந்துச்சு. இன்னைக்கு அம்மா அவர்களை வழி நடத்தின கட்சியோ எம்ஜிஆர் அவர்கள் வழி நடத்தின கட்சியோ இன்னைக்கு இல்லை, அந்த நிலைமையில் அது இல்லை. அதனால நான் வந்து இப்போ புதிய பாதையை நோக்கி நான் பயணிக்கிறேன், அதனால தாவேக்காக வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இன்னைக்கு அம்மாவாலேயோ புரட்சி தலைவர் எம்ஜிஆராலேயோ வழிநடத்தப்பட்ட கட்சி மிக மிக பலமாக அவர் சொல்றதை கேட்குற மாதிரி பாஜக அவங்களோட கூட்டணியோட என்டிஏ இருக்கா இல்லையா? 22% வாக்குகள் முற்றிலும் ஒதுக்கப்பட்டப்போ இருந்ததா இல்லையா? 75 எம்எல்ஏகளோட இருக்காங்களா இல்லையா? அப்புறம் ஒன்று இல்லைன்னு வளர்றேன்னா எந்த ரிப்போர்ட்டராக கேட்கணும்ல, என்னங்க அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் விட்டுட்டு ஓடியாடுறீங்க, கட்சிக்குள்ளே கலகம் பண்ணிட்டு நீக்கப்பட்டீங்க. இந்த கட்சியை விட்டுட்டு அந்த கட்சியை அழிக்கிற வேலையில் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன சார் கரெக்டுன்னு கேட்கணுமா இல்லையா? இல்லை ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கூட கேட்டார், சார் நீங்கள் வந்து நல்லாட்சி இல்லைன்றதை சொன்னீங்க, அன்னைக்கு அமைச்சராக இருந்தீங்களா அப்போ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்டார். என்ன சொன்னார்? அதுக்கு வந்து நான் வந்து அம்மா அவர்களுடைய ஆட்சியிலையும் இவர்களுடைய ஆட்சியிலையும் தான் சொன்னேன், அப்போ வந்து நல்லா இருந்துச்சு, ஆனால் அப்போ வந்து எனக்கு பதவி கொடுத்ததுனால கட்சிக்குள்ள இருந்ததுனால என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. நாளைக்கும் பதவி கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டார். இப்போ இங்கே பதவி கொடுத்ததுனால ஒன்றும் சொல்ல மாட்டார். மொத்தத்தில் தெரியுதா இவர்கள் இவ்வளோதான். ஸோ ஓகே சார், இதனை தொடர்ந்து பொது விஷயங்களாக பார்க்கும்போது திமுக வந்து இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் வந்து பொங்கல் பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நிதி அமைச்சர்கிட்ட நிதித்துறையிலேருந்து ஒரு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன வேணா போ, இந்த வருஷம் கொடுக்குறாங்க, கொடுத்தா தான் ஓட்டுன்னு அவங்களுக்கு தெரியும், அதனால கொடுக்குறாங்க. ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிதித்துறையிலேருந்து வந்திருக்காங்க, கொடுக்குறாங்க. அவ்வளோதான். எப்படி சார்? ஜாக்டோஜியெல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து இன்னும் பிஎஃப் வந்து சேரல, பென்ஷன் வந்து சேரல அப்படின்னு, அதுக்கு நிதி இல்லாம தான் இப்போ கண்டெம்ட் எடுத்து போறாரு. எப்படி உங்களால 5000 கொடுக்க முடியும்? எப்படியா கொடுப்போம், வேற இதுலேருந்து தட்டி கொண்டு வந்து கொடுத்துருவோம், வேற வழி கிடையாது, கொடுத்தே ஆகணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நேற்று வந்து சிஎம் அவர்களுக்கும் முன்னாள் சிஎம்க்கும் ஒரு போர். தமிழகத்துக்கு யார் நன்மை செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் ஒன்று போணுச்சு. அது ரொம்ப கரெக்டாகவும் இருந்த மாதிரி தோணுச்சு. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் 2 பேருடைய அந்த டிபேட் நீங்க எப்படி பாக்குறீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சோன்னு இவரு நாங்கள் என்னென்ன செஞ்சோன்னு அடுக்கியிருக்காரு. இவரு எதையும் செஞ்சேன்னு சொல்லல. இவர் போன மாதம் நடந்த இதில் கூட விவசாயிகளை போய் பார்க்கல. இந்த இப்போ 2 நாளில் மழை வரப்போகுது. டெல்டாவில் தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கெல்லாம் டெல்டா ஒரு வழி பண்ணிட்டு தான் கடலூர் இப்படி வருது, நம்மளை நோக்கி வருது. சென்னையெல்லாம் ஒரு வழி பண்ண போகுது. இவர் இந்த மாதிரி டைம்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அன்றைக்கி தான் போய் மேப் விரிச்சு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டி ரெயின் கோட்டை மாட்டிக்கின்னு இதான் தண்ணியா, இதான் இப்படி போதான்னு பார்த்துன்னு பண்ணுவாங்க. இந்த தடவையும் வச்சு செய்ய போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த டெல்டா விவசாயிகளுக்காக ஒன்றுமே பண்ணல. போன தடவை நிதி இழப்பீடு கொடுக்கல, இந்த தடவை இழப்பீடு கணக்கீடே பண்ணல. கொள்முதல் நிலையங்களை அதிகப்படுத்தாமல் ஏகப்பட்ட பிரச்சனை. ஈரப்பதம் ஏன் அதிகரிச்சது? நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணணும்ல.
உலர் இயந்திரங்கள் கிடையாது. இவ்வளோ பலகீனத்தை வச்சுக்கிட்டு இவர் ஓங்கி நின்று எடப்பாடி பழனிசாமி திட்டுறாரு. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே போய் எடப்பாடி பழனிசாமி அதை பதில் சொல்கிறாரு. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ப்ராஜெக்ட்டு அந்த இது நீங்கள் கொண்டு வருவேன்றீங்களா அதிமுக ஆட்சியில் நீங்கள் வஞ்சிக்கிறாங்க அப்படின்றாரு. நீங்கள் ஒழுங்காக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருந்தா ஏன் மெட்ரோ போகுது? மறுபடியும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு தான் வரப்போகுது. அதுதான் அவர் சொல்கிறாரு. இன்னொன்று, நான் ஒன்றும் அதிமுக ஆட்சின்னு பங்காளிலாம் வேலைலாம் பண்ணல. 63,000 கோடி ரூபா போய் நான் கோரிக்கை வச்சு தான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சியில் தமிழக மக்கள் இது பண்ணுவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மைக்கை அப்படி திருப்பி இருந்தீங்கன்னா ஜனங்களும் விவசாயிகளும் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்றது அப்படின்றாரு. இதுதான் உண்மையும் கூட. 2 நாளில் மழை வரப்போகுது. என்ன இதாக போகுதுன்னு ஜனங்களுக்கு நான் சொல்ல வர்றது, கடுமையான மழை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர் இங்கெல்லாம் இந்த 2 நாளைக்கு வேண்டிய என்னென்ன இது பண்ணணுமோ மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, உணவுப் பொருட்கள், தண்ணீர் எல்லாம் இது பண்ணிக்கங்க. ஏன்னா கடுமையான ஒரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு இப்போ வரைக்கும் வானிலை இருக்குது. கடைசி நேரம் மாறுதல் வேறு. ஆனால் அதை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது. சென்னையில் வழியாக தாம்பரம் இது வழியாக பாண்டியை நோக்கி நகர்ற மாதிரி ஒரு இது இருக்குது. கடுமையான மழை இருக்குது. அப்போ தண்ணீர் வெள்ளம் சொல்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனங்க பார்த்து இருந்துங்க. அவ்வளோதான். ஜாக்கிரதையாக இருந்துங்க. முன்னெடுப்புகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே சார், தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்லேயும் நம்ம நிறைய பேசுவோம். அரசியல் வந்து இன்னும் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் பார்க்குறோம். ரொம்ப நன்றி சார்.